அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நித்தி. இன்றைய காணொளி என்னவா இருக்கும் என்றால் ஒரு மதிய உணவு தான். அதாவது நண்டில் இன்றைக்கு ஒரு குழம்பு வச்சு மதிய சாப்பாடை சாப்பிட போகிறோம். நண்டுண்டாலே எல்லாருக்கும் ஒரு மருத்துவம் தான். அது சளிக்கெல்லாம் உடனே நண்டு கறி நல்ல காரசாரமாக சாப்பிட்டா சளி வெளியேறும். இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கடிமண் குணமாக தான் இருக்குது, சளி குணமாக. எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்கும். அதை எப்படி செய்கிறோம் படிமுறையை இந்த காணொலியோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணுறேன் எப்படியாண்டு காணொலியில் பதிவிட போகிறேன். பாருங்க அந்த நண்டு, பெரிய நண்டு. இதில் 5 நண்டு வந்து அது அவ்வளோ 1 கிலோ. 1 கிலோ என்ன விலைன்னு தெரியுமா உங்களுக்கு? சரியா, 1 கிலோ 1400. இங்கே பருத்துறையில் 1400 போகுது. இது இப்படி புள்ளி விழுந்த நண்டுட பேர் என்னென்னு எனக்கு தெரியாது. 2 விதமாக இருக்குது பாருங்க. கோடு விழுந்ததும் இருக்குது, புள்ளி விழுந்ததும் இருக்குது. எனக்கு இந்த நண்டுட பேர்களையும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றிலே சொன்னவன் நண்டு வேண்டியதில்லை. பெண் நண்டா மான் நண்டாமன்னு சொன்னவேன். பெண் நண்டா பார்த்து எடுங்கன்னு சொன்னவேன். ஏன் நண்டு கேட்கத்தான் நான் சொல்லுவேன். பெண் நண்டுக்குள்ளே சதை கூட இருக்குமாவன்னு. நண்டுலேயே பெண் நண்டா நண்டுன்னு எனக்கு தெரியாது. ரூவனும் கேட்டுச்சு, ஏன் அப்படி சொல்கிறீங்கன்றா சதை கூட உண்மையிலே தூக்கி பார்க்க தெரியும். நல்ல வெயிட்டாக இருக்குது. இது கொஞ்சம் லேஸாக இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த 2மே நல்ல பெண் நண்டு, நல்ல சதையாக தான் இருக்கும் போல். இது எப்படி க்ளீன் பண்ணுறேன்ற காட்டுறேன். நல்ல பெரிய நண்டு. உடைச்சு எடுக்கணுமே. நான் உங்களுக்கு உடைக்க தெரியுமா? இந்த இவடத்தை இதை பிடிச்சிட்டு இப்படி இழுத்தாலே தானே. இதெல்லாம் அம்மா சினி ஏண்டான்னு சொல்கிறவா, கரைக்கு போடுறவா. சினி ஏண்டு சாப்பிட நல்லா இருக்கும். க்ளீன் பண்ணி எடுத்து இந்த பூ மாதிரி தானே இதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். தேவையில்லை இதெல்லாம் பிச்சை எடுக்கும். இந்த காலை இப்படி உடைச்செடுப்போம். சின்ன நண்டுன்னா ஃபுல்லாக காலை உடைக்கிறது. கொஞ்சம் பெரிய நண்டு தானே. இந்த காலுண்ட பெருசாக பார்த்தீங்களா? காலை என்ன செய்யணும், லைட்டாக குத்தி போட்டு போடணும். அப்போ அந்த கறி வச்சுட்டு சாப்பிடக்க கடிக்க கஷ்டப்பட தேவையில்லை. உடைச்சி சாப்பிடலாம். உள்ளுக்குள்ள மசாலாலாம் உறங்கிடும், நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் காலை அப்படியே போடலை. இந்த காலை புரிம்பா எடுப்போம். லைட்டாக தட்டி போட்டால் அதுக்குள்ளே கறியெல்லாம் இறங்கும். உடைச்சி சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த நண்டை 2 உடைக்க போகிறோம். உடைக்க பார்த்தீங்களா சதையை? நெய்யாகி தர சொல்லி நின்றா கட்டாயம் நெய்யாகணும் கொடுப்பேன். சளி நெய்யாக்க எனக்கு ரூவன் எல்லாருக்கும் சளி. தடிமனுக்கு நல்ல. இங்கே இதுக்கெல்லாம் பார்த்தீங்க orange கலரில் இருக்கு சின்ன. இப்போ அவ்வளோதான் நண்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த காலை என்ன செய்ய போகிறேன்னு லைட்டாக தட்டி எடுக்கணும். இதில் வச்சு தட்டையிலாங்க இருக்கேன். சும்மா ஒரு வடிப்பு வடித்தாக்கா. பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி போட்டு வடிவாக கழுவி எடுக்க போகிறோம். நண்டு வெடுக்கமான கொஞ்சம் இல்லாமல் வடிவாக கிளந்து விட்டுட்டு மஞ்சள் எல்லா இடம் படக்கூடிய மாதிரி கிளந்து சரி கழுவி எடுத்துருப்பா. நண்டெல்லாம் நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்துட்டோம்.
எனக்கு நண்டு கறிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம், இது ரம்பையில், பச்சை மிளகாய், கேரமத்தான் இருக்கணும், கருவேப்பமில்லை, உள்ளியும் இஞ்சியும் நர விழுகிறவளாக குத்தி வச்சுருக்கிறேன். இது புளி கரைச்சி விடணும். அடுத்ததான் நண்டு. இது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், கடுகு பெருஞ்சீரகம், மஞ்சள், உப்பு நான் கட்டி உப்பு தான் எடுத்துக்கணும். கட்டி உப்பு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேவல் கூடு. இது சின்ன சீரகத்தூள், இது மிளகாய்த்தூள், தேவையான அளவு எண்ணெய் விடணும். இது பால். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க, சட்டி சூடாகிட்டுதான் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். நண்டு கறிக்கு தேவையான அளவு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிக்க எடுக்கணும், சூடாகிடும். உங்களுக்கு நண்டு கறி பிடிக்குமா? சும்மா எனக்கு முந்தி நண்டு கறி சாப்பிட சின்ன இல்லை. நண்டுன்னா ஒரு விருப்பம் தான். கறி சாப்பிட அம்மா சொல்லுவா, சாப்பிட்டுட்டா நண்டு கூட சாப்பிட. நாங்கள் அந்த ஏக்கத்தில் நண்டை சாப்பிட்ட அப்புறம் சோத்தை கொட்டி விடுறோம். அது சாப்பிட்டு ஒன்றுக்கே மூக்காலையும் மூடும், கண்ணாலையும் மூடும். தண்ணி குடிச்சு அந்த நண்டை சாப்பிட வயிறு சோறு சாப்பிடல, நண்டை மட்டும்தான் சாப்பிடும். தேவையான அளவு கடுகு போடுவோம். வெங்காயம், நல்லா வதங்க தெரியுது. மண் சத்து நல்லா ஹீட்டாகி. உண்மையிலேயே எங்களுக்கு சிலிண்டர் இல்லாத நேரம் இந்த மண்ணெண்ணெய் குக்கர்களை உதவியாக இருக்கு. வெங்காயம் வதங்கிட்டுது. இப்போ நாங்கள் பச்சை மிளகாய் போடுவோம். இப்படி லைட்டாக கீறி போட்டான்னு போடுறோம். கருவேப்பமில்லை, அடுத்ததாக வாசனைக்கு ரம்பையில். வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். அது கிரைண்டர் இஞ்சி உள்ளியையும் போடும். பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு கண்ணாடி பழத்துக்கு வதங்கிட்டு அரைவாசி வதங்கிட்டு இப்போ நாங்கள் நரவல் கிரவலை இடித்து வச்ச இஞ்சியையும் உள்ளியையும் போடுவோம். எல்லாம் ஒரு வாசனை பிறகு இஞ்சி ரம்பையில் கருவேப்பமில்லை கூட ஒரு வாசம் வதங்க. அதனால் உப்பு போடுவோம். உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கிடும். நண்டுக்கு இப்போ உப்பு கொஞ்சம் குறைவாக தான் போடணும். ஏன்னா உப்பு தன்மை இருக்குது நண்டு. கோடைக்கு தெரிய லாஸ்ட்டாக அந்த கறியெல்லாம் பற்றி வரைக்கும் கொஞ்சம் உப்பு கூட வேறு. இப்போ நாங்கள் மிளகுத்தூள் போடுவோம். சீரகத்தூள், மஞ்சள் தூள், தக்காளி பழம்,
தக்காளி பழம் லைட்டாக வதங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு இதான் மெயின். நண்டையும் போட்டு இந்த மசாலாவோட பிரட்டி எடுப்போம். வந்து ஒரு வாசம் வருது டக்குண்டு நிறம் மாறுது. நண்டு டக்குன்னு வேகி நண்டு எல்லாருக்கும் கதை சாப்பிட விருப்பம்னா அந்த கோது எடுத்து சாப்பிடலாம். நீங்கள் இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு தூளை போடுவோம். கேரமாக தான் இருக்கணும். எங்களுக்கு தேவையான அளவு தூளை போடுவோம். லைட்டாக கிளம்பி விட்டுட்டு புளி விடுவோம். புளி விட்டால் நம்ம திக்காக தக்காளி பழம் போட்டுக்கனால தேவையான அளவு புளி விட்டால் தான். புளி விட இன்னும் நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. இப்படியே பிரட்டிட்டு சாப்பிடணும் கூட ரைட். ஆனால் எங்களுக்கு டேஸ்ட்டாக வேணும் தானே, அதுக்காக நாங்கள் தேங்காய் பால் விடத்தாமோ நல்லா இருக்குல்ல ஏன்னா பிரட்டல் மாதிரி. இப்போ நாங்கள் தேவையான அளவு தேங்காய் பால் விடுவோம். முதலாம் பால் 2ஆம் பால் எல்லாம் கிளந்து தான் வச்சிருக்கிறேன். நல்லா வத்த விட்டு பிடிக்கலாம். எங்களுக்கு குழம்பு தண்ணியாக சாப்பிட தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பால் விடும். இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. முருங்கையில் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இந்த டைமில் முருங்கையில் போடத்தான் வேணும். எங்களோட முருங்கையில் கிடைக்கல, தேடினாலும் கிடைக்கல, இங்கே ஆயெல்லாம் போயிட்டு. அதனால் இதுவும் நல்லா இருக்கும். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வத்த விட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா குழம்பை பார்ப்போம் இப்படி வந்துட்டேன். ஆவியத்தை பொறிச்சு பிறகு இங்கே எண்ணெய் புரிம்பா கறி புரிம்பா பிரிஞ்சு வந்துருக்கு. நல்லா தூளையில் அபிஞ்சு நல்லா வத்தி வந்துச்சு. இதுதான் சரியான தருவோம். டேஸ்ட்டை பார்ப்போமே. டேஸ்ட்டு பார்ப்போமே. ஓகே, இப்போ பார்த்தீங்களா எங்கள் நண்டு குழம்பு ரெடி. பார்க்கவே எச்சில் ஊறுங்க. குழம்பு பார்க்கவே எச்சில் ஊறு, நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இப்போ நான் இதை உங்களுக்கு சாப்பிட்டு காட்டப்போகிறேன். நீயாக சாப்பிட்டு காட்ட மாட்டாது, ஏன்னா சரியான உரைப்பு தானே. நீயாக்கு நண்டை கழுவிட்டு தான் கொடுப்பேன், இல்லைன்னா சுடி வச்சு கொடுப்பேன். இப்போ நான் இந்த கறி எப்படி இருக்குன்ற நான் உங்களுக்கு காணொலியோட சாப்பிட்டு காட்டுறேன். ஒரு பாதி நண்டு காணும். வெங்காயம் தான் குழம்பு விடுவோம். கால்லாம் சட்டியில் இருக்கு. நல்ல காரசாரமாக இருக்கு, சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்குது. கருவேப்பிலை கூடுதலாக அந்த நான்கு சாப்பிடுங்க. நீங்களும் அப்படி தானே, என்ன கருவேப்பிலை பச்சை மிளகாய்லாம் ஒதுக்கி வச்சுட்டா சாப்பிட்றது. ஆனால் கருவேப்பிலை சாப்பிட்றது நல்லா உடம்புக்கு. முந்தியிலேருந்து உள்ளி வெங்காயம் கருவேப்பிலைலாம் ஒதுக்கி வச்சாலும் சாப்பிட்றேன். இப்போ எல்லாம் பழகிட்டு எனக்கு கருவேப்பிலை சாப்பிடுவோம்.
நல்லா தான் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. அந்த உள்ளி இஞ்சியெல்லாம் கடிப்படு. அப்போ நான் நிறவல் குருவெல்லாம் போட்டோடைய தான் கடிப்பட கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. காரம் சட்டப்படி இருக்குது, நல்லா இருக்குது. பாலின் டேஸ்ட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நல்லா பால் விட்டது தானே, பால் நல்ல பால், திக்கான பால் விட்டோடைய காரம் அவ்வளோ எடுத்துக்காட்டால் ஆனால் உரைப்பாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. பச்சை மிளகு கருத்து உள்ளலாம் நிறைய போடணும் தானே, நல்லா இருக்குது. இப்போ நண்டு சாப்பிடு பார்ப்போம். சுடுவது இங்கே கிட்ட வேணும் சதையை பாருங்க. உண்மையிலே அந்த அண்ணா சொன்னது உண்மைதான் போல். பெண் நண்டில் நிறைய சதை இருக்குது போல். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொடுக்க வேணாம் இல்லை கொடுத்து தான் ஒன்று சொல்லுங்க. நான் வச்ச கறிக்கு எவ்வளோ என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தாலே சொல்லணும். அது எனக்கு ஒரு விருப்பம், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் கொடுப்பேன் சாப்பிட சொல்லி. எனக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுங்க, நான் குழல் போட்டு தான் அவிக்க நினைச்சது. ரூவன்னு சோறு கேட்டபடியா, ரூவனுக்கு மஞ்சள் சோறு தான் விருப்பம். மஞ்சள் போட்டு தான் சோறு சமைச்சேன்னா. இதுக்கு கட்டாயம் குழல் புட்டு, வெள்ளமா புட்டு இன்னும் மாட்டி தூளாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட உங்களோட காய்ச்சி நண்டு உடைக்கிறேன். வளமையாக நாங்கள் செய்கிற விஷயம் அதுதான். நண்டை சாப்பிட்டுட்டா மிஞ்சி நான் சோறு சாப்பிட்றேன், வயிறு ரந்தம். இப்போ நான் மச்சானுக்கு குட்டி தம்பிக்கு விடுவோம். ஓடியா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுவோம். எல்லாருக்கும் உரைப்பு தான் கொஞ்சம் கூடிட்டு உரைப்பா சாப்பிட்டாதான் தடிமன் வெளியே, அதுக்கு தான் உரைப்பா சாப்பிட்றேன். நண்டு பேர் டேஸ்டாக இருக்கு. கண் கிளங்கிட்டு குழந்தை சின்ன பிள்ளைவா. உண்மையிலே நண்டுக்கு நானே அப்படி தூள் காரமாக போடுறது, மிளகுத்தூள் கட்டாயம் கூட போடுறது சளித்தன்மைக்கு. எனக்கெல்லாம் காலையில் நேற்று ஒரு பயணத்துக்கு போனாங்க, சாவச்சேரி அம்மா வீட்டேருந்து போயிட்டு வந்தனால காலையில் வரைக்குள்ள பனி, அந்த பனி சரியான சளி இருமி சத்தியே வந்துடுறாங்க. அப்போ கட்டாயம் இந்த நண்டு கறி சாப்பிட்டா எங்களுக்கு சுகம் பெற வந்ததுக்காண்டி நண்டு கறி, வெங்காயம் ஒரு கறி. விட்டா நான் காணொலி முடிக்காமல் சாப்பிட்டு கொண்டு இருப்பேன். உங்களுக்கு அனுமதிமோ? ஓகே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் கறி வச்ச அந்த படிமுறை உங்களுக்கு காட்டிக்கிறேன் நான் காணொலியோட. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ சில பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்னென்ன உணவு செய்யணும்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.